வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும். ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயத்தை கைவிட வலியுறுத்தி நாளை திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நாளை நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் அண்ணா சாலை, காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை, நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்கள், பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ, டெம்போ ஓட்டுநர்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார்கள். புதுச்சேரி என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அறிவித்துள்ள ஏழை எளிய அனைத்து தரப்பு மக்களை வாட்டி வதைக்கும் மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்யவும், மின் கட்டணத்திற்கு மானியம் வழங்கிடவும், மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குதலை கண்டித்தும் இந்தியா கூட்டணி சார்பில் செப்டம்பர் 18ஆம் தேதி புதுச்சேரி முழுவதும் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பாக நடக்கவிருக்கும் பந்த் நோட்டீஸ் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபா கனடி அவர்கள் கடைகளுக்கு வழங்கி பந்துக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டார். உடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், விசிக தொகுதி செயலாளர் கண்ணியப்பன், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் சந்துரு, அசோக், செல்வம், காலப்பன், விநாயகமூர்த்தி, இருதயராஜ், ராகேஷ், விசிக நிர்வாகிகள் மூர்த்தி, கற்பகம், உமா, திமுக கழக நிர்வாகிகள் மோரிஸ், மரி ஆகியோர் உடன் இருந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வரும் நிலையில் திருநள்ளாற்றில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் கட்சி அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சேதமடைந்த கூரை மேல் விரிக்கும் தாய்ப்பாய்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு புடவைகள், சலவை தொழிலாளி ஒருவருக்கு இஸ்திரி பெட்டி, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் உடைகள், திருநள்ளாறு அரசு மருத்துவமனைக்கு குப்பை தொட்டிகள், மா, பலா, மாக்கனி, தேக்கு உள்ளிட்ட மர வகைகள் என 1 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு கடைவீதியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. முன்னதாக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் திருநள்ளாறு பாஜக சார்பில் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடன் நீடுடி வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம், பொதுச் செயலாளர் ஜெயசிம்மன், ராஜவேலு, பாஜகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை சேவை வாரமாக கொண்டாட உள்ளதால் மாவட்டம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள விழாவினை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் இளைஞரணி ராம் என்கின்ற ராம்குமார் ஏற்பாட்டில் திமுக அமைப்பாளரும் எம்எல்ஏவுமான சிவா தலைமையில் கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை கார்த்திகேயன், செயலாளர் நடராஜன், வேலவன், அண்ணா அடைக்கலம், அருண், ஞானராஜ், அருண் கிருபா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து
தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை ஸ்வச்சதா ஹை சேவா எனும் சிறப்பு தூய்மை பணி முகாம் துவக்க விழா இன்று புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தூய்மை பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் தூய்மை பணியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து தூய்மை பணி குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், அரசு செயலர்கள், அதிகாரிகள் ஆகியோர், தன்னார்வலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடற்கரை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியை தூய்மை செய்தனர். தொடர்ந்து பேரணியாக சென்ற வாகனங்கள் மாநிலம் முழுவதும் தூய்மை பணியை மேற்கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா மற்றும் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் சிவா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுயதொழில் புரியும் 6 நபர்களுக்கு தள்ளு வண்டியும், தகப்பனை இழந்து கல்லூரியில் படிக்கும் மாணவனுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 15,000 ஒருவருக்கும், சோலைநகர் தெற்கு பகுதியைச் சேர்ந்த மீனவர் பகுதியைச் சேர்ந்த வலையை இழந்த ஒருவருக்கு நிதி உதவியும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தன் சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் செல்வம், மாநில பிரதிநிதி சிவகுமார், தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் மோகன சுந்தரம், மனோகர், சிவலிங்கம் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் 3வது தேசிய அளவிலான பாரா எரிப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் 20 மாநிலங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இதில் நடைபெறும் எரிப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதற்காக காரைக்கால் மாவட்டத்திலிருந்து 16 மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் அனைவரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ஜார்க்கண்டில் நடைபெறும் போட்டிக்கு சென்று வருவதற்கு பயண செலவை மாவட்ட நிர்வாகம் ஏற்று உதவ வேண்டுமென மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்களிப்பில் மாற்றுத்திறனாளிகள் 16 பேர் பயண செலவு தொகை திரட்டப்பட்டது. மேலும் பயண செலவு தொகையை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளிடம் வழங்கினார். மேலும் பேசிய அவர், பாரா எரிப்பந்து போட்டியில் பங்கெடுத்து வெற்றி பெற்று சாதனை புரிய வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலமாக கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மர்ம நபர்கள் போலி ஆவணங்கள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் 10 ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்து வரும் கும்பலை கைது செய்ய வலியுறுத்தியும், தக்கலூர் ஸ்ரீ சிவலோகநாதர் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 50 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்த கும்பல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் புதிய பேருந்து அருகே 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் கும்பலை புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் கைது செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூரணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கட புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மனை தரிசனம் செய்தனர். பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள நலிவடைந்த கைவினை கலைஞர்கள் மற்றும் தச்சர், படகு தயாரிப்பாளர், மண்பாண்ட கலைஞர்கள், கொத்தனார், பொம்மை தயாரிப்பாளர், முடி திருத்தும் தொழிலாளர் உள்ளிட்ட 18 விதமான தொழில் செய்து வரும் கலைஞர்களுக்கு தொழில் செய்வதற்கான கடன் உதவி வழங்கும் இலவச சிறப்பு பதிவு முகாம் வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது.
இதில் புதுச்சேரி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜ் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இயக்க மேலாளர் ஜெயராமன், கைவினை கலைஞர்கள் சங்க தலைவர் பத்மஸ்ரீ முனுசாமி, புதுமை சங்க தலைவர் ராஜசிற்பி மற்றும் கைவினை கலைஞர்கள் ஆனந்த்ராஜ், சிற்பி சேகர் செல்வகுமார், ரமேஷ், பரசுராமன் உள்ளிட்ட 18 விதமான தொழில் செய்யும் கலைஞர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமின் முக்கிய நோக்கம் 18 விதமான தொழில் செய்யும் கலைஞர்கள் ஊக்குவிக்கும் விதமாக இவர்களுக்கு தொழில் செய்வதற்கான கடன் உதவி வங்கியின் மூலம் குறைந்த வட்டியில் வழங்கவும் மற்றும் முகாமில் பங்கு பெற்று பயிற்சி பெறும் அனைத்து நபர்களுக்கும் 15,000 மதிப்பிலான உபகரணங்கள் வாங்குவதற்கான கூப்பன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ராசா சென்னை இணைந்து நடத்திய 138 சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகளின் ராமகதா சங்கிரகம் என்ற புராண பரதநாட்டிய நாடகம் மூலம் ராமாயணத்தை விவரிக்கும் நிகழ்வு ஜிப்மர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இந்தியாவின் மிகவும் பிரபலமான புராணங்களுள் ஒன்றான ராமாயணத்தை நடன மற்றும் நாடகம் மூலம் சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளின் திறமைகளை சவாலுக்கு உட்படுத்துவதற்கும் இந்தியாவின் செழுமையான கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ராசாவின் ரமணா சன்ட்ரிய ஆலய நிறுவனர் மற்றும் இயக்குநரான டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் இந்த நிகழ்ச்சியின் எழுத்தாளர் மற்றும் இயக்குநராக இருந்தார். சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநரான சித்ரா ஷா 20 ஆண்டு கால சேவைக்கு பிறகே கல்வி, தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிற்கான சக்தியான கருவியாக கலை மாற்றப்படுவதை நாங்கள் பார்த்துள்ளோம் என்று கூறினார். இதில் கலந்து கொண்ட சிறப்பு பள்ளி மாணவர்கள் தங்களது கலைகளை நடனமாகவும் நாடகமாகவும் வெளிப்படுத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதில் திரளான மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இருப்பதற்கோர் பொருட்டே இல்லை, ஆணாக இருப்பதும் பெண்ணாக இருப்பதும் என் பக்தனாக இருப்பதற்கோர் பொருட்டே. Disability were unable to participate in the larger production, but really wanted to showcase their creativity and their skills today. முன்னாள் தலைவர் பாரதிதாசன் அவர்களும் இந்நாள் தலைவர் ராஜசேகரன் அவர்களும் இந்த விருதை புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் குதிரைக்குளம் பகுதியை சார்ந்த மீன் மார்க்கெட் மீன் வியாபாரிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு வியாபாரம் செய்வதற்கு நிழல் குடை வழங்கும் விழா முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதன்படி பல ஆண்டுகளாக ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த குதிரைக்குளம் பகுதியில் மீன் மார்க்கெட் அமைந்து வருகின்றது. வெயிலின் தாக்கம் மற்றும் மழைக்காலத்தில் அங்கு வியாபாரம் செய்யும் பொழுது பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து விக்னேஷ் கண்ணன் அவர்களிடம் முறையிட்டு தங்களுக்கு நிழல் குடை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதையடுத்து உடனடியாக விக்னேஷ் கண்ணன் அங்கே மார்க்கெட்டில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் நிழல் கொடையை அன்பளிப்பாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நேரு வீதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் நன்மதிப்பையும் பெற்ற நிறுவனம். இதன் புதிய கிளை நேரு வீதியில் இன்று புதிதாக துவங்கப்பட்டது. இதில் வில்லியனூர் புனித லூர்தன்னை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஆல்வின் அன்பரசு அடிகளார், வினோப நகர் புனித சோசியப்பர் ஆலய பங்குத்தந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளார், புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் பங்குத்தந்தை பிச்சைமுத்து அடிகளார் ஆகிய மூவரும் இணைந்து புதிய கிளையினை திறந்து வைத்து ஆசீர்வாதம் செய்தனர். திறப்பு விழாவிற்கு நேரு வீதி வியாபாரிகள் சங்க நிர்வாக உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் வியாபாரிகள் திரளாக கலந்து கொண்டு நைட்டி ஹவுஸ் நிர்வாக இயக்குனர் மார்ஷியல் மற்றும் உரிமையாளர் சரளா மார்ஷியல், ஜோசப் மார்ஷியல், சப்னா மார்ஷியல் மற்றும் சோபியா மார்ஷியல் ஆகியோரை வாழ்த்தினார்கள். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பிரம்மாண்ட விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு தொடர்ந்து 9 நாட்கள் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதன்படி 9வது நாளான இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகரும் சிஎன்எஸ் குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் மற்றும் சிஎன்எஸ் குரூப் இயக்குனர் சந்தோஷ் ஆகியோர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவர்களுக்கு ஆலயம் நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானத்தினை பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தனது சொந்த செலவில் வழங்கினார். இதில் திரளான கதிர்காமம் தொகுதி பாஜக நிர்வாகிகள், சிஎன்எஸ் குரூப் நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்.
அதனைத் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட விநாயகர் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக பிரமுகரும் CNS குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் செய்திருந்தார். புதுச்சேரியில் கடந்த மாதம் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் மின் கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவித்தது. மேலும் மின் கட்டண உயர்வுக்கு பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெறக் கோரி அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அதில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக முன்னாள் அமைச்சர் MG சம்பத் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர். போராட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் MG சம்பத், புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை அரசு திரும்பப் பெறவில்லை என்றால் நாங்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவோம். புதுச்சேரிக்கு ஒரு பிரச்சனை என்றால் எடப்பாடியார் இங்கு வந்து நிற்பார். 1 லட்சம் பேர் சேர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவையை முடக்குவோம் என தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சியையும் புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியையும் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டார்கள். புதுச்சேரியில் லாபத்தில் இயக்கும் மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது. அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என பேசினார். தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் பழச்சாறு வழங்கி உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்தார் முன்னாள் அமைச்சர் சம்பத் அவர்கள். புதுச்சேரியில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவித்தது. இதற்கு பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெறக் கோரியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தக் கோரி பல்வேறு சமூக அமைப்பினர் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செம்பரி ஆடுகளுக்கு மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம். அதனால்தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்க்க வேண்டுமென நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அதன்படி புரட்டாசி மாத முதல் நாளில் வழிபாட்டினை துவங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு செல்லும் பாத யாத்திரையானது அடுத்த மாதம் 6ஆம் தேதி புறப்படுகின்றது. இதற்காக பாத யாத்திரை செல்பவர்கள் இன்று மாலை அணிவித்துக் கொண்டு தங்களது விரதத்தை தொடங்கினர். இதில் வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா நிர்வாகிகள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு செய்திருந்தார். கூட்டத்திற்கு முன் பொறுப்பாளர் கிருஷ்ணா செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது, புதுச்சேரியில் மக்களுக்கான அரசு நடக்கவில்லை. மக்கள் பிரச்சனையை அரசுக்கு காது கேட்கும்படி கொண்டு செல்ல ஆலோசனை செய்யப்படும். அதற்கான மின் கட்டணம், வேலைவாய்ப்பு, கஞ்சா, மது, சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் ஆளுநருக்கு புரியும்படி இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும். புதுச்சேரியில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் இளைஞர் காங்கிரஸ் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். குஜராத் கம்பெனி புதுவைக்கு கொண்டு வந்து குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்றனர். புதுச்சேரியில் எந்த நிறுவனம் வந்தாலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் ஆட்சியில் மோடி அரசு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்தது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்தனர். அதனை நான் முதலமைச்சராக இருந்தபொழுது குறைத்து நடைமுறைப்படுத்தினேன். அப்பொழுது மின் கட்டண உயர்வை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி புதுச்சேரி மின்துறை நஷ்டத்தில் இயங்கவில்லை. ஆகவே அதை தனியாரிடம் ஒப்படைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினோம். எங்கள் ஆட்சி காலத்தில் தனியார் மயத்தை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு கையெழுத்து வாங்கியுள்ளனர் என தெரிவித்தார். தற்பொழுது மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். 200 யூனிட் வரை மானியம் கொடுக்கப்படும் என்கின்றனர். நம் மாநிலத்தில் உள்ள 85% மக்கள் 300 யூனிட்டுக்கு மேல்தான் பயன்படுத்துகின்றனர். இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று கூறிவிட்டு மின் மீட்டர் பொருத்துவது அராஜக செயல். மோடி சொல்வதை புதுச்சேரியில் புகுத்த நினைக்கின்றனர். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்காக தான்
புதன்கிழமை பந்த் நடக்க உள்ளது என தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 74வது பிறந்த நாளாகிய இன்று கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குழந்தைகள் காப்பக மையத்தில் தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் அவர்கள் காப்பகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கு இன்று மதிய உணவு, ஸ்வீட் மற்றும் தினந்தோறும் பள்ளிகளுக்கு மதிய உணவு கொண்டு போகும் சாப்பாடு கேரியர் அனைத்து பிள்ளைகளுக்கும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இன்ஜினியர் வைத்தியநாதன், ஓபிசி மாவட்ட பொதுச் செயலாளர் கலந்து கொண்டுள்ளார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் லே பாரிஸ் ரெசார்ட் என்ற தங்கும் விடுதி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு தங்கும் விடுதியினை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி மற்றும் உரிமையாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு சொகுசு வசதிகளோடு இந்த ரெசார்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் தங்கி ஓய்வெடுக்க சொகுசு வசதிகளோடு அறைகள் தயார் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் தங்கள் பொழுதை இனிமையாக அமர்ந்து பேசும் இடம் முதல் உணவருந்தும் இடம் வரை இன்றைய தலைமுறையினர் விரும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளில் உள்ள ரெசார்ட் போன்ற மாடலில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தங்கும் விடுதி நிச்சயம் சுற்றுலா பயணிகளை கவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.